இப்போ வந்து நாங்கள் இந்த பெவிலியனா இந்த பேனராமிக் இதில் வந்து பற்றியா என்னோட டீயை நீயே வச்சுக்கிற கொடுக்க மாட்டிறியாடா கொடுறா வா ஆஹா. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ மச்சான். இதுதான் வந்து ஹோட்டலு. மாப்பிள்ள ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காப்புல. சொன்னா வியூ வேறு லெவலில் இருக்கும்னு. பேனராமிக் ஷூட் வந்து மேலே அந்த இருக்கு பாரு மேலே அதுதான். ஆமாம் அதான் நான் சொன்னேன் வியூ அது வேறு லெவலில் இருக்கும். அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே பாஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். ஸ்விம்மிங் பூலு எங்கே இருக்குது பார்த்தியா வேறு லெவலில் வச்சுருக்காங்களா. ஓ டீ கீழே நல்லா இஞ்சிலாம் போட்டு சூப்பராக நல்லா வெல்கம் வச்சான். சரியான வெல்கம் இங்கே பார்ப்போம். ஆனால் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் கேட்டால் அந்த ஹோட்டலில் ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுல. ஸோ மச்சான் வாடா ரூம் நம்பர் என்ன 104. ஸோ 105 104 மொத்த பல்பு கொடுத்துட்டான்டாமே நமக்கு போகலாமே 104. ஆஹா சாரி தர கலக்கிறியடா அடிக்கு ரூம் இதுக்கு குத்து சாவி குத்து மச்சான் சாவி குத்து மச்சான். இப்போ நீ வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ கொடு மச்சான். இந்த ஹோட்டலா இல்லைனா ஆம்பர் ஹோட்டலான்னு சொல்லிட்டு நீ தான் மச்சான் ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும் சரியா. ஆம்பரா? ஆனால் நீ இன்னும் வியூவே பார்க்கலையே. வியூ பார்க்காம எப்படி நீ ஆம்பர் சொல்லுவ? வா வியூ பார்த்துட்டு சொல்லு எனக்கு எதுவாக இருந்தாலும். வியூவே நீ பார்க்கலையேடா எங்கடா தரடா அந்த இருக்காடா. டக்குன்னு டிவி ஆன் ஆயிடுச்சுடா பார்த்தியா. இந்த மிஸ்ட்டு தான் மச்சான். இந்த ஹோட்டலுக்கு நான் வந்த காரணமே இந்த மிஸ்ட்டுக்காக தான். அது அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். பாசிங் க்ளவுட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மேலே கொடுத்துருக்கணும் கீழே கொடுத்துட்டான். மேலே கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மேலே கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான்ட்டு இருக்கோம். டிவி ஆஃப் பண்ணி ஸோ இங்கேடா வந்த நீ எத்தனை நாளைக்குடா டூருக்கு வந்திருக்க? 2 டேஸ்க்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து வந்த நீ? ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் தான். அப்படியாடா? அப்ப பிளானோட தான் வந்திருக்கியாடா? என்ன பிளான்டா? இத்தனை ட்ரெஸ்ஸாடா? கண்டிப்பா போட்டோ ஷூட் பண்ணுவோம்ல தேவைப்படும்ல. அடப்பாவி நான் சரி கம்மியா அப்ப அடுத்த மச்சான் என்னோட வந்துரு மச்சான். எங்க போனாலும் நீ இந்த மாதிரி பேக் எடுத்துட்டு வந்து எதுவுமே எடுத்து வராம வந்துடுறேன். நான் மாத்தி உன்னோட தான் எடுத்து போட்டுக்கிறேன் மச்சான். இங்க பாருங்க இவ்வளவு பெரிய பேக் எடுத்திருக்கியா அல்ல. டே என்னடா இது? டே சத்தியமா சொல்ல கொடுறோம்டா இது. பொம்பளை கூட இப்படி வரமாட்டாடா. எப்பா சீரியஸா அல்லா. ஸோ மச்சான் வந்து இப்போ தண்ணியில் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறாப்புல. அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுவும் வியூ மச்சான் இந்த வியூ வேற லெவலில் இருக்கே மச்சான். நீ என்ன மச்சான் தனியாக எப்படியா மச்சான் குளிக்க போகிற? வாவ் இங்கே பாடுறா மேலே இந்த இடத்துல சூப்பராக இருக்கு மச்சான். நல்லா இதாக இருக்குடா ஆழமா. வாவ் நோ டைவிங். ஐ திங்க் இட்ஸ் 5 feet. ஓஹோ ஆஹா ஓஹோ வேற லெவலு. ஆஹா என்னடா இது? வேற லெவலில் இருக்குது வியூ ஆக்சுவலாக. அதுவும் இந்த இதில் குளிக்கிறதுலாம் வந்து
இந்த ஸ்விமிங் பூல். ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி 2 தடவை காலையிலே ஒரு தடவை குளிச்சிட்டேன். அப்புறமேட்டுக்கு அந்த அருவியில் வேறு போய் குளிச்சுட்டு வந்ததுனால எனக்கு இதில் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நம்ம மச்சான்ட்ட. ஸோ அதனால் மச்சான் வந்து இப்போ அவர் தனியாக குளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. சரி, அதனால் ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. அதனால் மச்சானும் போய் குளிச்சு பார்ப்பல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட Day 2 இன் மூணார். இந்த மூணார் ட்ரிப் வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி த கிளைமேட் இஸ் வெரி ஆசம். அண்ட் செகண்ட், த ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த பீப்புளோட பிஹேவியர், அப்புறம் இங்கே வந்து ஸ்கேமுக்கும் அந்த அதிகமான விலைக்கும் இங்கே சான்ஸே இல்லை. அவ்வளவு மரியாதை இருக்குது. இந்த ஃபுட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து கார் அவங்க டிரைவருமே கரெக்டான ரேட்டு கேட்டு கரெக்டாக நம்மளை கொண்டு வந்து விட்றாங்க, கரெக்டாக நம்மளை பார்த்துக்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் அவுட் ஹியர் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ மூணார் ஒன்ஸ் அகேன். நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் காலையில், இன்றைக்கி விடிய காலையில் நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலான் இருக்கோம். ஸோ ஒரு வேளை வந்து ஷவர் பண்ணுவோம், இல்லை முன்னாடியே ஷவர் பண்ணுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது நாளைக்கு காலையிலங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கோன்னா, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வியூவெல்லாம் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடலான்னு இருக்கும். ஏன்னா காலையில் அடுத்த நாள் காலையில் நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். 3:30 மணிக்கு எழுந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது வந்து கவர்மெண்ட்டோடைய வெஹிக்கிளில் தான் நம்ம போக முடியுமா. ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் வெஹிக்கிளில் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். அதுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது கண்டிப்பாக நான் ஸ்பிட் பண்ணி தான் அந்த vlog நான் போடுவேன். ஸோ என்னோட அடுத்த ட்ராவல் vlog வந்து எப்போ இருக்குன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் இருக்கும். ஸோ எவ்ரி 20 days நான் 25 days நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அடுத்த vlogகும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் அலாட். ஸோ மச்சானை பாருங்கள், தனியாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்காப்புல. மச்சான் எப்படா இருக்குது? வாமா இருக்குல்ல தண்ணி? அவன் ரொம்ப எனக்கு கடுப்பே தெரியும். நெக்ஸ்ட் டைம் வா, 3 தடவை குளிக்க முடியுமா ஒரு மனுஷன்? ஸோ ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கேன். வியூ தாங்க வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வியூலாம் எனக்கு தெரில எங்கே கிடைக்கும். இது வந்து இந்த ஹோட்டல் பேர் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேனராமிக் கேட்வே. ஓகே, சூப்பர் வியூ. அண்ட் த ரூம்ஸ் ஆர் ஓகே கம்பேர்ட் டு the rooms are okay only, but compared to amber வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து மச்சான் ஆம்பர் எப்படி இருந்துச்சு? உனக்கு ஆம்பர் பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லு, உண்மையை ரிவ்யூ கொடு. அங்கேருந்தே கொடு. ஆம்பர் வந்து ரூம் நல்லா இருந்துச்சா? ரூம் நல்லா இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு எல்லாமே. ஹாஸ்பிட்டாலிட்டி ஆம்பரில் வேறு லெவலு. அங்கே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஓகே. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபோன் அடிச்சு ஒரு ரூம் கொஞ்சம் மேலே டாப்பில் தான் கொடுக்க சொன்னோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து ரூமு கீழேலாம் கேட்கல, கொஞ்சம் மேலே கொடுத்தா எங்களுக்கு வியூ நல்லா கிடைக்குமேன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இங்கே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ஓகே, பட் இங்கே இந்த நேச்சருக்கு நான் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு நான் 6 ரேட்டிங் கொடுப்பேன். நேச்சருக்காக மட்டும்தான். ஓகே. அண்ட் அந்த ஹோட்டலுக்கு நான் 8 ரேட்டிங் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். பிகாஸ் வண்டி ஆஃப் த கரண்ட் நான் அந்த 2% எடுத்தேன். ஏன்னா அங்கேயுமே வியூ நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த ஹோட்டலில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஸ்விமிங் பூல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து ஸ்விமிங் பூல் இல்லை. ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த ஹோட்டலில் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் ஓகே அவ்வளோ ஒன்றும் பெருசாக நம்மளை கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. பட் ஓகே, தேங்க்ஸ் அலாட். அண்ட் மச்சா இஸ் என்ஜாயிங் இந்த வெதர். ஆனால் இந்த ஒரு மூணாரை பற்றி ஒரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக பேசணும்னா, மழை பேஞ்சிட்டே இருக்குது, சாரல் வந்து தூரிட்டே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன மச்சான்? ஆனால் மச்சானுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து மழை பெய்ச்சா ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். Day 3 இன் மூணார். இன்றைக்கி காலையில் அதே மாதிரி டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:47 காலையில் மச்சான் ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த நாள் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மச்சான் என்ன மவுண்டன்டா என்னடா, சரி ஏதோ ஒரு மவுண்டன் கூப்பிட்டு போகிறேன் நான், காலையில் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நானும் மச்சான் ரெடி ஆகிட்டோம். ஆனால் 20 minutes லேட் ஆகிடுச்சு. ஆனால் மச்சான் மாடல் வேறு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. வாடா சீக்கிரம் போவோம், டைம் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ரெடி ஆகிட்டோட வாடா, ஷூ போடுறா. என்னடா நீ போகலாம் வா, குலுகுமலை. சரி வா குலுகுமலை. ஸோ அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் அங்கே இருக்க வியூ எப்படி இருக்குது. அப்புறமேட்டுக்கு வந்து நான் ஜும்மா தொழுதுட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ நான் ஜும்மா தொழுதுட்டு அப்படியே நான் கொச்சின் போகிறேன். கொச்சின்லேருந்து சென்னை போகிறேன். ஸோ இன்றைக்கி இதான் ஃபைனல் டே. பட் டு பி வெரி ஹானஸ்ட், ஐ எம் ரியலி ஹார்ட் ஃபில்ட், லைக் மை ஹார்ட் இஸ் வெரி லோ because I am leaving Munnar. Munnar is such a peaceful place for couples, for friends and for family. பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. மச்சானே இப்படி தான் வரோம். எல்லாம் நாங்கள் கேட்டு திறந்துட்டு தான் வந்தோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். ஆமாம், இது ரோடு பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓ மை காட். ஆமாம் அண்ணா, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? போகலாமாண்ணா? சரி ஓகே வாடா டே.
ஸோ அந்த அண்ணன் பேர் யாரும் மறந்துடாது, நிஷாந்த் அண்ணா. இவர் தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறார். கம்மி ப்ரைஸ் வேறு, நல்லா செம்ம ஜாலியாக தான் இருக்குது இவர் கூட ட்ராவல் பண்ணும்போது. இன்னொன்று இவரை பற்றி மெயினாக நான் ஒன்று சொல்லணும்னு என்ன தெரியுமா, பாட்டு வேறு லெவல் வைப்புங்க. 90s கிட்ஸ் தான் தயவுசெய்து வந்துடுங்க இவர் கூட. வேறு லெவல் வைப் பண்ணுறாரு பாட்டில் அண்ணா. இப்போ பாருங்க, இப்போ பாட்டு போட போகிறாரு பாருங்க, இப்போ வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓப்பா போகலாம். மச்சான் நேற்று நைட் நீ தூங்கவே இல்லையாடா? இப்போ இந்த அண்ணன் வந்து நம்மளை எங்கே நான் கூப்பிட்டு போகிறீங்க? நம்மளை குலுக்குமலைக்கு இந்த அண்ணனே கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த அண்ணன் நிஷாத் வர முடியாது, ஏன்னா இவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இந்த அண்ணன் அவரோட ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாரு. நல்லா பாருங்க காரை வந்து எப்படி செட் பண்ணி வச்சுருக்காரு, கிளப்பு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு காரை. அப்படியே மியூசிக்கெலாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காப்புல மாப்பிள்ள. காலைல 5:30 மணிக்கு நம்பலாம் மாட்டாங்க, இது காலைல 5:30 நைட்டு நினைப்பாங்க. பாருங்கடா டே, மணி 5:30 மணி தான்டா ஆகுது, பார்த்துக்குங்கடா. அண்ணே வந்து ஒரு வாழ்த்து நாப்பில் என்னைய. அண்ணா அந்த வாழ்த்து என்னண்ணே? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நல்ல மனசுக்கு நீங்க கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்களா, அண்ணன் ஒரு வாழ்த்து சொன்னாப்புல. அது வந்து நடக்கணும் தானா, நாம நினைக்கணும். இன்ஷால்லா இன்ஷால்லா தான். இது வந்து ஆஃப் ரோடு. ஸோ இந்த மாதிரி ஜீப் வந்து தனியாக நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க மேலே. இப்போ ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குப்பா. ஏன் ரோடு தான் போட்டேன் நீங்கள்? ரோடு போட மாட்டாங்க, இது என்னன்னா எலக்ட்ரோ. ஓகே ஓகே, பக்கத்தில் அங்கே மட்டும் தான், நாகர்கோவில் பக்கத்தில் மட்டும் தான் கேட்டை மூடி வச்சுக்கிறாங்க. இப்போ அண்ணன் இந்த ஜீப் தான் அண்ணனோட ஜீப் இது. ஸோ இந்த ஜீப் இங்கே பாருங்கள் இடத்த லொக்கேஷனு, யாருமே இல்லை. அண்ணே ஜீப் வேறு லெவலில் ஸ்மெல் வருது. ஆமாங்க ஜி, இது வந்து டீ ஃபேக்ட்ரி. இங்கே உள்ள ஒரு 5 எஸ்டேட் இருக்கு, 5 எஸ்டேட்டுமே டீ ஃபேக்ட்ரி இங்கே தான். இங்கே இருந்து அதாவது வெளியே ஊட்டி கொடைக்கானல்ல இருந்தெல்லாம் இங்கே டீ வரும். ஓ, இங்கேருந்து அவுட்லெட்டு எக்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடா அப்படியே. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆஹா, என்னதுண்ணா இது? பம்பி ஜம்பி மாதிரி இருக்கு. ஓ மை காட், வேற லெவலில் இருக்கு. இது மாதிரி கேமராவே ஒரு இடத்துல கேமராவே இதாகிடுச்சு. திருப்பி வர வரைக்கும் அப்படியா? ஒன் சைடு 7 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 14 கிலோமீட்டர் எல்லாம். இது என்ன ரோடு? பாருங்க எப்படி எப்படிச்சு இது ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்குச்சு. ஆமா அப்பா, இதுக்கெல்லாம் சத்தியமா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ரோட்லாம் ஓட்ட முடியாச்சு. எப்படி ஜி இதெல்லாம் சத்தியமா முடியாச்சு. அப்பா எதுவுமே ஓட்ட முடியாது. வேற எந்த வண்டியுமே இல்லை, கஷ்டம். ஜீப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா. தயவுசெய்து எல்லாரும் இங்கே வாங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் யாரும் வராதீங்க. ஏன்னா அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா யாரும் வராங்க. ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இருக்குது. சின்ன எப்படி வச்சாரு மச்சான், எப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க மச்சான் ஆடுறத. ஐயோ ஐயோ
முடியலங்க. அப்பா இது 7 கிலோமீட்டருக்கு இப்படிதான் இருக்குமா? ஐயோ மச்சான் வேற லெவலு. ஓ மை காட். ஓ பாட்டை போட்டு பாட்டு கேட்ட டான்ஸு அண்ணன் செம்ம வைப்பு. மச்சான் வேற லெவல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. குருவா அண்ணன் ஓட்டுறத பார்த்தீங்களா? சரிங்க கொஞ்சம் இது பண்ணாலும் முடிச்சு ஒரே ரைட் லெஃப்ட் ஆகிட்டே இருக்கணும். வந்து இதே ரோட்டில் தான் ஒரு வண்டி இப்படியே ஓட்டிகிட்டு வந்தார். இது ஆஃப் ரோடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு மச்சான். மச்சான் வாங்க நீங்கள் சொல்லுங்கள் மச்சான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி. இங்கே வாங்க, எப்படி மச்சான் இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு? மச்சான் சத்தியமா ரோலர் காஸ்டர் மாதிரி இருக்கு மச்சான். இங்கிட்டு ஆமாம் இங்கிட்டு போகணுமா? சீரியஸ்லி மச்சான் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். இது அது காலங்காலத்தில் மச்சான் இருந்தால் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவர் தான் இதை பிளானே பண்ணாப்புல. இங்கே வாங்க இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. தேங்க்ஸ் லாட் மச்சான். ஆனால் இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வியூ நல்லா இருக்குங்கிறாப்புல மச்சான். தலைலாம் சுற்றுறான் உண்மையிலே. எப்படி மச்சான் எவ்வளோ பேர் மச்சான் பொண்ணுங்க கூட்டுறது ரொம்ப கஷ்டம் மச்சான். லேஸ் போகணுண்டா வியூ அப்படியே உங்களுக்கு லைட்டாக. இப்போ நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. மச்சான் மச்சான் ஆடா வாடா. வேறு லெவலில் இருக்கு மச்சான் சத்தியமாக. இது அப்படி நான் ஃபோனில் இப்போ வீடியோ எடுத்துருவேன் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஃபோனில் ஸ்னாப்சாட் இன்ஸ்டாகிராமில் எடுத்து அப்படியே போயிட்டுருப்பேன். மச்சானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 7 கிலோமீட்டருடா. ஐயோப்பா கிரு கிரு கிரு. நிக்க முடியல பத்தியா மச்சான். நம்ம தனியா மேலே நடந்து வர சொல்றான்டா அவன். இது அள்ளு கலப்புது. இது எல்லாம் அமைதியா போறாங்க. நான் மட்டும்தான் பேசிட்டே இருக்கேன். ஏன்னா விடிய காலையில் இல்லை